இன்றைய செய்திகளின் தொகுப்பை பார்ப்போம். 6 மாநிலங்களில் உள்ள 245 சட்டமன்ற தொகுதிகளில் 45 விழுக்காடு இடங்களில் தேசிய முன்னணி போட்டியிடும். எஞ்சிய தொகுதிகளில் பக்கத்தன் ஹராப்பான் போட்டியிடும் என தேசிய முன்னணி தலைவர் டத்துஸ்ரீ ஹமட் ஜைட் அமீடி தெரிவித்திருக்கிறார். நடப்பு தொகுதிகளின் அடிப்படையில் இது அமைந்துள்ளது. இதன் காரணமாகவே பக்கத்தன் உறுப்பு கட்சிகள் கூடுதலான தொகுதிகளை பெற்றிருப்பதாகவும் அனைத்து தொகுதிகளுக்கான பங்கீடு விவகாரங்கள் முடிவு காணப்பட்ட பின்னர் இது குறித்து முழுமையான தகவல்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என அம்னோவின் தலைவருமான ஹமட் ஜைட் அமீடி கூறினார். தேசிய முன்னணி 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் இது தொடர்பான இறுதி முடிவை தாமும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் விரைவில் எடுப்போம் என அவர் தெரிவித்திருந்தார். கிளந்தானில் கார் சட்டை அணிந்திருந்த முஸ்லிம் அல்லாத பெண் வர்த்தகர் ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட குற்றப்பதிவு மற்றும் அபராதம் மீட்டுக் கொள்ளப்பட்டதோடு இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணப்பட்டதாக ஊராட்சி மன்றங்கள் மேம்பாட்டிற்கான அமைச்சர் ngா கோமிங் தெரிவித்திருக்கின்றார். இந்த விவகாரத்தை இனிமேலும் பெரிதுபடுத்த வேண்டியதில்லை என அவர் கூறியதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஊராட்சி மன்றங்கள் துறையின் தலைமை இயக்குநருக்கும் கொத்தபாரு நகராண்மை கழகத்திற்கும் இடையே நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து அந்த பெண் வர்த்தகருக்கு எதிரான குற்றப்பதிவு ரத்து செய்யப்பட்டதாக அவர் கூறினார். இது போன்ற சம்பவம் இனி மீண்டும் நடைபெறாது என ngா கோமிங் கூறினார். இஸ்லாத்தை நாம் மதிக்க வேண்டும், அதேவேளையில் முஸ்லிம் அல்லாதவர்களின் நலன்களும் தற்காக்கப்பட வேண்டும். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்ப இது அமைவதாக செய்தியாளர் கூட்டத்தில் ngா கோமிங் தெரிவித்தார். தமது பயணப்பெட்டியில் இயந்திர துப்பாக்கிக்கான தோட்டா உரை வைத்திருந்ததற்காக KLIA அனைத்துலக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட அமெரிக்க கடற்படையின் முன்னாள் வீரர் ரயன் பேட்ஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். விசாரணை நடைபெற்று வருவதால் அந்த ஆடவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசேன் ஓமார் கான் தெரிவித்தார். இருப்பினும் அவர் நாட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படவில்லை. நெவாடா ஹெண்டர்சனில் உள்ள தமது வீட்டிற்கு திரும்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போது வியாழக்கிழமையன்று ரயன் பேட்ஸ் கைது செய்யப்பட்டார். ஜூன் 29ஆம் தேதி மாலையில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து பாதுகாப்புடன் வெளியே கொண்டு செல்லப்பட்ட தமது கணவர் குறித்து எந்த ஒரு தகவலையும் பெறவில்லை என பேட்ஸின் மனைவி டயானா கூறியிருந்ததாக தகவல் வெளியானது. 43 வயது பேட்ஸ் 2 சிறார்களுக்கு தந்தையாவார். மலேசியாவில் ரயனின் விடுதலைக்கு அமெரிக்க தூதரகத்தைச் சேர்ந்த யாராவது ஒருவர் தயவு செய்து தமக்கு உதவ வேண்டுமென சமூக வலைதளத்தில் டயானா கோரிக்கை விடுத்திருந்தார். ரயன் நெட்ஃபிளிக்ஸின் தி வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் பாஸஸ் என்ற தலைப்பிலான ஆவணப்படத்திற்கான படப்பிடிப்பில் ஈடுபட்டதாக தெரிகிறது. தாம் கைது செய்யப்பட்ட விவரங்களை தொடக்கத்தில் சமூக வலைதளங்களில் ராயன் பதிவேற்றம் செய்திருந்தார். விரைவில் நடைபெறவிருக்கும் நெகிரி செம்பிலன் மாநில சட்டமன்ற தேர்தலில் DAP பல புது முகங்களை நிறுத்தவிருக்கிறது. இன்னும் 2 வாரங்களில் முழு வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என DAP தலைமைச் செயலாளர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். நெகிரி செம்பிலான் சட்டமன்றத்தில் 11 இடங்களை DAP வைத்துள்ளது. நடப்பு சட்டமன்ற உறுப்பினர்களில் அனைவரும் மீண்டும் நிறுத்தப்பட மாட்டார்கள். புதிய வேட்பாளர்களுக்கு வழிவிட்டு அவர்களில் பலர் ஓய்வு பெறவிருப்பதாக ஆந்தனி லாக் கூறினார். அதே வேளையில் மாநில DAP தலைவருமான அவர் சென்னா சட்டமன்ற தொகுதியை தற்காத்துக் கொள்வதற்கு போட்டியிடுவது குறித்து உறுதிப்படுத்தவில்லை. கடந்த 14வது பொதுத் தேர்தலில் பக்கத்தன் ஹராப்பான் வென்ற 20 தொகுதிகளை மீண்டும் தற்காத்துக் கொள்வதற்கு இதர உறுப்பு கட்சிகளுடன் மாநில DAP தயாராக இருப்பதாக அவர் கூறினார். தேசிய முன்னணி வேட்பாளர்களுக்கு DAP முழுமையாக ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் என்றும் அவர் கூறினார். ஒற்றுமை அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்தது முதல் கடந்த சில மாதங்களாக பணியில் இருந்து வந்த போதிலும் தங்களுக்கு இன்னும் சம்பளம் வழங்கப்படவில்லை என சில அமைச்சர்களின் பத்திரிகை செயலாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தாமதமாக சம்பளம் வழங்குவது தொடர்பில் தங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படவில்லை எனவும் அவர்களில் பலர் கூறினர். சம்பளம் இல்லாமல் தொடர்ந்து தங்களது பணியில் ஈடுபட முடியாது என்பதால் வேலையிலிருந்து விலகும் சாத்தியம் இருப்பதாக பெயர் குறிப்பிட மறுத்துவிட்ட 3 பத்திரிகை செயலாளர்கள் தெரிவித்தனர். அமைச்சர்களின் சில உதவியாளர்களுக்கு இவ்வாண்டு ஒரு காசு கூட வழங்கப்படவில்லை என கடந்த 6 மாத காலமாக உதவியாளராக பணியாற்றி வரும் ஒருவர் இணையதள பதிவேடு ஒன்றிடம் தெரிவித்திருக்கின்றார்.
காஜாங் புடிமான் தொழில் மைய பகுதியில் 7 தொழிற்சாலைகளில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து சுங்கை லங்காட்டில் சில இடங்களில் 30 நிமிடங்களுக்கு ஒருமுறை நீர் மாதிரியை கண்காணிக்கும் நடவடிக்கையை லுவாஸ் எனப்படும் ஸ்லாங்கூர் நீர் நிர்வாக வாரியம் மேற்கொண்டு வருகிறது. தீ விபத்து ஏற்பட்ட இடத்திலிருந்து கழிவுநீர் வெளியேற்றம் கட்டுப்பாட்டில் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கான கண்காணிப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஹி லொய்சியான் தெரிவித்தார். நேற்று 2 நீர் மாதிரிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் துர்நாற்ற தூய்மைக்கேடு கண்டுபிடிக்கப்பட்டது குறித்து உடனடியாக புவாசிடம் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். செராஸ் 11வது மைலில் உள்ள நீர் சுத்திகரிப்பு மையம் நேற்று மாலை 3 முதல் 6 மணி வரை 3 மணி நேரம் தற்காலிகமாக மூடப்பட்டதாகவும் ஹீலோய்சியான் தெரிவித்தார். கம்போடியாவில் இரவு விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 மாண்டனர். அந்நாட்டின் தலைநகர் நோம்பேனில் உள்ள பரபரப்பான இரவு விடுதியில் நேற்று மாலை வேளையில் தீ பற்றியதை தொடர்ந்து 4 ஆடவர்களும் மற்றும் 2 பெண்களும் உயிரிழந்ததாக போலீஸ் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். தீயை முழுமையாக அணைப்பதற்கு தீயணைப்பு வீரர்களுக்கு சில மணி நேரம் பிடித்ததாக அதிகாரிகள் கூறினர். இந்த தீ விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கிழக்கு திமோரின் சுதந்திர போராளியான ஜனனா கஸ்மாவோ அந்த நாட்டின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். அரசாங்கத்திலிருந்து வெளியேறிய 10 ஆண்டுகளுக்கு பின் அவர் மீண்டும் பிரதமராக பதவியேற்றுள்ளார். சுதந்திரம் அடைந்த 20 ஆண்டுகளுக்கு பின்னரும் கிழக்கு திமோர் இன்னமும் தனது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் போராடி வருகிறது. அந்நாட்டின் 13 லட்சம் மக்களில் 40 விழுக்காட்டினர் மோசமான ஏழ்மை நிலையில் இருக்கின்றனர். மக்களின் சுபிட்சம், கல்வி, புத்தாக்கம் போன்ற விவகாரங்களில் கவனம் செலுத்தப்படுவதோடு அதிகமான வேலைவாய்ப்புக்கான திட்டங்களிலும் கவனம் செலுத்தவிருப்பதாக தமது பதவியேற்பு நிகழ்வில் உரையாற்றும் போது கஸ்மாவோ தெரிவித்தார். கடந்த மே மாதம் நடைபெற்ற கிழக்கு தீமோர் நாடாளுமன்ற தேர்தலில் அவரது தீமோர் மறு நிர்மாணிப்பு கட்சி 41.6 விழுக்காடு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவோடு இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் கிஷேந்திரன் முனியாண்டி.